சாமிகிட்ட भगवान श्री योगीराम की भक्त लोगों की हैप्पी 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 न्यू ईयर to everybody here, those who see, those who not here. Happy New Year to the whole world. There is a prayer message. ஒரு பிரார்த்தனை பகவான் கிட்ட இந்த நல்ல நேரத்தில் 3 மணி நேரம் பகவானுடைய ரொம்ப பவர்ஃபுல் நாமத்தை அத்தனை பேரை சொல்லியிருக்கோம். எவ்வளோ பெரிய சக்தியையும் இந்த இடத்துல இருக்குது. இது உலகம் முழுக்க பரவந்த சக்தி. அந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறார். நம்ம பகவான் எப்படி ஸ்மைல் பண்ணுறார் பார்த்தீங்களா? Can you see it? Yes. How he smile? The mantra. It's so happy. Happy because we all sang his name. So it is his smile, which is the welcome smile to the new year. The new year for all of us. இதில் முதல்ல தமிழில் பிரார்த்தனை படிக்கிறேன். After that I will do the prayer message in English. முழு முதல் பொருளால் நம் பகவான் ஸ்ரீ யோகிராம் சரத்குமார் அவர்களுடைய பேரருளால் இந்த புது வருடம் 2025 எல்லோருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம் மற்றும் முயற்சிகளில் பெரும் வெற்றி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வேலையை இழந்து நிற்பவர்களுக்கு மீண்டும் நல்ல வேலை கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர் மற்றும் பெண்களுக்கு இனிய இல்வாழ்க்கை அமையும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு பகவான் பிரசாதமான குழந்தை பேர் பெறுவதற்கும், படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கும், பக்தர்கள் நிறைய நம் பகவானின் நாமம் சொல்வதற்கும், நாம சங்கீர்த்தனம் மேலும் மேலும் செய்வதற்கும், நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளையும் பகவானுக்கு அர்ப்பணமாய் வாழ்ந்து வருவதற்கும் அவரிடமே மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த புது வருடம் அதாவது 2025 பகைமை, வன்முறை, போர் மற்றும் துன்புறுத்தும் வியாதிகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மேலும் உலகம் முழுவதும் பகவானுடைய ஆற்றல் மிக்க திருநாமம் சிறப்புற ஒழிக்கவும், அவருடைய எளிமையான அன்றாட வாழ்க்கையில் எளிதில் பின்பற்றக்கூடிய உபதேசங்கள் உலகம் முழுவதும் சென்று அடைவதற்கும் வேண்டிக் கொள்கிறோம். நம் இந்திய நாட்டில் எல்லா துறைகளிலும் சிறப்புற்று ஆன்மீக கலாச்சாரத்தோடு உலக நாடுகள் அனைத்தையும் தர்ம வழியில் நடத்தி செல்லும் தலைமை நாடாக திகழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருடம் முழுவதும் இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் நிறைவும் முன்னேற்றமும் கொண்ட சிறந்த வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல நம் பகவானை மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ராம். Now in English. By the grace of our all-powerful Bhagavan, Shri Yoginatha, may this new year, 2025, be a year of happiness, health, wealth, longevity, and success in all endeavors.
May this year be a year of all-round progress and welfare. We pray to you, Bhagavan, in all earnestness and sincerity, for those who lost their livelihoods to find a decent job, for the unmarried to find suitable partners in marriage, for the childless couples to beget a blessed child from you, for the students all over the world to excel in the studies and merits, and for the devotees to step up Nama chanting and run our everyday life as an offering to God. We also pray to you, Bhagavan, for the year 2025 to be a year free from poverty, viruses, diseases, enmity, war, and violence. It should be a year of fulfillment of our prayers in all aspects of life. May this year see the greatness of our Bhagavan's Nama in all its infinite glory and power all over the world. May his simple and practicable teachings reach out more and more. May India reach that height and lead the world in the path of Dharma. May it be a year of progress and fulfillment for our nation and the whole world. இப்போ பக்தர் நேரத்தில் புது விஷயம் நல்ல நேரத்தில் அதாவது ரெசல்யூஷன் எடுத்து இன்னும் கொஞ்சம் ரெசல்யூட்டாக நம்ம ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? நிறைய மனசு வாட்டர் பண்ணினாலும் பண்ணல, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நாம மட்டும் விதத்தில் சாதனை செய்யறது அதெல்லாம் ஒரு பெரிய அடுத்தது எல்லாருமே பகவானுடைய கைகளில் நம்மளை ஏற்கிறார். அவர் தான் எல்லாரையும் நிமிஷம் கூட மறக்காம வாழ உதவி இருந்தாலும் அந்த உதவியை செய்யக்கூடிய நிறைய ஓடி சென்று உடனே உதவி செய்ய வேண்டும். பகவான் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அதுக்கு மேல யாரையும் மனசு புண்பட பேசுவது கூடாது என்ற ஒரு உறுதியையும் எடுத்துக்கொள்ளும். உறுதி எடுத்தனால அது செய்யவே முடியல. நம்ம எடுப்போம். நாம மற்றவர்கள் நம்ம கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மற்றவர்கள் கிட்ட இருக்கணும், அதற்குரிய உறுதியை பகவான் நமக்கு அளிக்கணும் என்று கடைசி ரெசல்யூஷன். இது அத்தனையே மனசில் எப்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா the first resolution that we should take is to run chanting
towards us, that we should do in all earnestness and sincerity. We must never forget that this body is a rented house. It belongs to the owner of this body, the owner of this being is God. So we are only instruments in the hands of God. We should never forget. So we should take this resolution of the time of our role as a tool in the hands of the divine. And the third one, wherever people are in need of help, we have to rush help without any expectation, without any selfish motive. And the fourth one, we should never use hard. We should not hurt people on any account. We have to take this resolution. We need not be thought. So let us take a resolution that from today we should try very hard not to speak ill of others, not to hurt others in any way. And then the same way with others as we expect others to behave with us. And finally, the most important resolution is to remember all these resolutions every day and try hard to fulfill them as much as we can. No matter how many times we fail, what is important is to pick up oneself, to try. So let us all pray to Bhagavan that this year 2025 should be up to his expectation of all of us, and that we should be a good sadhana. Whether we are householders, we must remember